ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கான ஓட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். 10வது வாரத்துக்கான 4வது நாள். ஸோ தேர்ஸ்டே ஓட்டிங் தான் பார்க்க போகிறோம். இனிக்குமே கானா வினோதர்கள் முதல் இடத்துல இருக்கார். ஏன் இனிக்குமேன்னு சொல்கிறேன்னா, ஸோ காம்படிஷனாக இருக்கும்போது சில ஓட்டுகள் மாறும், சில நபர்கள்லாம் மாறுவாங்க. பட் இவர் மாறாத ஒரு நபராக இருக்கார். ஸோ முதல் இடத்துல இதெல்லாம் சும்மா கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் அதுலேயுமே நிறைய ஓட்டுகள் வாங்குறது உண்மையாலே இன்னும் பெரிய விஷயம். ஸோ மக்கள் கானா வினோத்துக்கு அவ்வளோ ஓட்டுகள் குவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே அந்த வீடியோ பல பேர் சேரும். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட மாட்டீங்க, அதை மட்டும் பார்த்து போட்டு விட்ருங்க. ஸோ முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட கானா வினோத்தோட ஓட்டிங் பார்த்தா 1,55,971 ஓட்டுகள், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஓட்டு. நாளைக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு 2 லட்சம் ஓட்டு மாறுது வாய்ப்புகள் இருக்குது, இல்லை 2.5 கூட மாறலாம். ஸோ அந்தளவுக்கு அவருக்கு ஓட்டுகள் வந்துகிட்டே இருக்குது. வேறு லெவல். அவரோட கேமிங் நல்லா இருக்குது. ஸோ அவர் இன்னும் சேஞ்ச் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன திங்ஸாக மைன்யூட்டாக சில விஷயங்கள் தேவையில்லாமல் அதிகமாக பேசுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னைக்கு கூட வியானா மற்றும் கானா வினோத், அமித் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன இது மாதிரி பண்ணியிருந்தாங்க, ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுற மாதிரி. ஸோ ஆர்ஆரோ கூட ஒரு லவ் கான்செப்ட் பண்ண மாதிரி நல்லா இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா ஆர்ஆரோ கூட பண்ண இது நல்லா இருந்துச்சு. ஸோ வியானா கூட நல்லா தான் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கண்டென்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நல்லா பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி, ஸோ பழைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண மாதிரி, அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண மாதிரி ஒரு கான்செப்ட்டு. யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் போட்டு விட்ருங்க. ஸோ 2வதாக இருக்கிறது நம்ம சபரியோட ஓட்டிங் 90,469 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 17% எடுத்திருக்காரு. ஸோ சபரியோட கேமிங் இந்த அட்வொகேட்ன்ற இது கொடுத்ததால கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த கோர்ட் டாஸ்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அவருக்கு ஏன்னா ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும் போல இருக்குது. ஏதாவது இந்த டாஸ்க் பண்ண அந்த டாஸ்க் பண்ண அப்படி பண்ணு, இண்டிவிஜுவலாக பண்ணுன்னு சொல்லும்போது நல்லா இண்டிவிஜுவலாக வெளிப்படுற மாதிரி பண்ணுறாரு. பட் அவர் மறுபடியுமே அந்த கனி அவங்க கேங்கில் போய் சேர்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த டாஸ்க்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியுமே அவங்க கூட போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு விளையாடினா நல்லாயிருக்கும். பட் என்னோட ஒப்பீனியன் இது உண்மையான சபரி கிடையாது. உண்மையான சபரியெல்லாம் வேறு லெவலாக கலாய்ப்பார், ஃபன் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். பட் இது ரொம்ப சாஃப்டான சபரியாக இருக்கார் அப்படின்ட்டு தான் எனக்கு ஓடிட்டே இருக்குது. ஏன்னா நான் சபரியை பார்த்தது முதல்ல இந்த லாஸ்ட் சீசன் பிக் பாஸில் எல்லாம் வெளில வந்தாங்கல்ல. ஸோ அவங்களால கலாய்க்கிற சபரி தான் பார்த்துருந்தேன். டிஃப்ரெண்ட்டான கேள்விகள் டிஃப்ரெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி சபரியாக பார்த்துட்டு இந்த சபரியை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ 3வது இடத்துல கமருதீன் ஓட்டிங் 77,250 ஓட்டுகள், 15% எடுத்திருக்காரு. ஸோ கமருதீனுக்குமே இந்த கோர்ட் டாஸ்க் கொஞ்சம் நல்லா இதாக கொடுத்துருக்கு. ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக பண்ணுறாரு, நல்லா பேசுகிறாரு. ஸோ நிறைய விஷயங்களை வேலையில் பாயிண்ட் வைக்கிறாரு, ஞாபகம் வச்சு சில விஷயங்களாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி அட்வொகேட்டாக வாதாடினார். அதில் தோத்துட்டார். அது தோத்தது அவங்க நம்ம பாரு மற்றும் ஆரோரா, கமருதீன் 3 பேர் சேர்ந்த ஒரு கேஸு. அதில் தோத்து ஃபீல் பண்ணாலும் பார்வதி அட்வொகேட்டாக நல்லது. ஒரு ஆள் நம்மளுக்கு கிளைண்ட்டாக வந்தாலும் இல்லை ஆப்போசிட்டில் வந்தாலுமே நிறைய உண்மைகள் வெளியில் வந்திருக்கும் சொல்லி பாரு குதிச்சுட்டு இருந்தாங்க, பதறிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கமருதீன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கேம் ப்ளே பண்ணுறாரு. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ என்னென்ன மாற்றிக்கணுன்றது அவராக தான் யோசிச்சு. கிட்டத்தட்ட 65 நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்கிறது கிடையாது. அவங்களா கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு 30 நாள் 35 நாள் கரெக்டாக விளையாடினா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 4வது இடத்துல சாண்ட்ரா இருக்கும். சாண்ட்ராவோட ஓட்டிங் 70,014 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 13%. ஸோ சாண்ட்ராவோட கேமிங் என்ன கேமிங்னு எனக்கு புரியலைங்க. ஸோ அவங்களோட கேமிங் எந்த கான்செப்டில் கொண்டு போகிறாங்க, ஸோ அவங்கள எந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க, எந்த இடத்துல அவங்க இருக்காங்கன்றது அவங்க மறந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களாம், ஒரு சில விஷயங்களை ட்விஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ மார்னிங் கூட பார்த்துருப்பீங்க. மார்னிங் இந்த கிச்சன் டீமில் கனி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இருக்கிறதெல்லாம் அந்த சாப்பாடை சூடு பண்ணி கொடுக்கணும். ஸோ அவங்க கொடுக்க சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ரம்யா ஏவி விட்டுருக்காங்க. ரம்யா ஏவி விட்டு அமித் கேட்கும்போது என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு சம்மந்தம் கிடையாது, அதனால ரம்யாக்கிட்டே பேசுங்க, ரம்யா பார்த்துப்பா. ஸோ இந்த சாண்ட்ராவோட வேலை என்ன பண்ணுறதுனா ட்விஸ்ட் பண்ணுற வேலையாக இருக்குங்க. இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நார்தரெல்லாம் பார்க்கக்கூடாது, வந்தம்மா கேம் இல்லானம்மா. ஸோ உங்களுக்கான ஃபேன்ஸ் வெளில இருக்காங்க. மக்கள் உங்களை வேறு மாதிரி பார்க்கணும். எதிர்பார்க்கும்போது நீங்கள் அந்த ஸ்டஃப்பை மக்களுக்கு கொடுக்கணும். சும்மா இந்த இது பண்ணுறது, அவங்கள பற்றி இவங்ககிட்ட சொல்கிறது, இவங்கள பற்றி அவங்ககிட்ட சொல்கிறது, அதுக்கப்புறம் அவங்க இல்லாத போது அதை பற்றி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு திவ்யா சாண்ட்ரா கிட்ட அக்கா அக்கா அக்கான்னு சொல்லி நல்லா ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. பட் ப்ரெசன்ட் போன அன்றைக்கி சாண்ட்ரா அளவுக்கு
ஸோ திவ்யா அவர்கள் வந்து ஃபீல் பண்ணல, அவங்க வந்து பெட்டு காலியாகணும், அப்போ அண்ணன் இப்போ போவான் தின்ன இப்போ காலியாகிற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட்லேயே சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் வந்து எனக்கு சுத்தமாக திவ்யாவை பிடிக்கவே இல்லை, அவர்கிட்ட பேச விருப்பம் இல்லை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க எப்படி பார்க்குறா நம்மளுக்கு தெரியாது. ஸோ திவ்யா வந்து உள்ளே என்ன பண்ண நம்மளுக்கு தெரியாது. பட் என்ன கேட்டிங்கன்னா திவ்யா வந்து சாண்ட்ரா பிரஜினி கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு தெரியுது. பட் அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, கிளியர் கட்டாக நம்மளுக்கு தெரியல. ஸோ சாண்ட்ரா வந்து இந்த ட்விஸ்ட் பண்ணி விடாமல் இருக்கிற வந்து இந்த வாரமோ அடுத்த வாரமோ ஓரளவு கேம் இல்லைன்னு நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 5வது இடத்துல எஃப்ஜே இருக்காரு. ஸோ எஃப்ஜேட ஓட்டிங் பார்த்தா 44,022 ஓட்டுகள், பர்சன்டேஜ் வந்து 8%. ஸோ எஃப்ஜே வந்து படிப்படியாக மேலே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்காரு. நேற்றெல்லாம் வந்து 6வது பொசிஷனில் வந்து இப்போ 5வது பொசிஷன் வந்திருக்காரு. அது இல்லாமல் வந்து வியானா விட அதிகமான ஓட்டு வாங்கிட்டு படிப்படியாக கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்காரு. ஸோ எஃப்ஜே கேம் புரியுது, எப்படி ப்ளே பண்ணுன்னு தெரியுது, எல்லாமே ஓகே. பட் வந்து அது வந்து கரெக்டான ஒரு வேலை கொண்டு போக மாட்டாரு. ஸோ திடீர்னு கோவப்பட்டார், இல்லைன்னா திடீர்னு வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாரு. இந்த பார்வதி பற்றிலாம் அது பேசியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் வந்து இவருக்கு தேவையே இல்லாத விஷயங்கள், ஓகேங்களா, இவருக்கு தேவையில்லாத விஷயங்கள். அதெல்லாம் வந்து பார்வை யார் கூட சுற்றினா கொடுக்கணும், யார் கூட பேசினா கொடுக்கணும்னா இந்த மாதிரி தான் வந்து மக்கள் வந்து எஃப்ஜேவை நினைக்கிறாங்க. ஸோ எஃப்ஜே வந்து வேறு பாயிண்ட்ஸ் தெரியுது, அதெல்லாம் எடுத்து பேசினார்னா ஸோ எஃப்ஜேக்கு மக்கள் இன்னும் கூட ஆதரவு தருவாங்க. ஸோ அவருக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுன்றதை நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 6வது பொசிஷனில் வந்து நம்ம வியானா இருக்காங்க. ஸோ வியானா ஓட்டிங் வந்து 37,642 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 7%. ஸோ வியானா பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ வந்து இருந்த ஃபஸ்ட்டாவது சூப்பராக ப்ளே பண்ணாங்க, நிறைய பாயிண்ட்ஸு நல்லா இருந்து எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு லவ் கண்டென்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது வந்து ஓகே, பிக் பாஸ் வீட்டில் ஒரு இடத்துல வருவாங்க, லவ் பண்ணுவாங்க, இந்த கண்டென்ட் போயிட்டு தான் இருக்கும் ரெகுலராக, நம்ம எல்லா சீசனும் பார்த்துட்டு அது ஒரு பக்கம் நினச்சிட்டோம். அது தவிர்த்து வந்து இப்போ அதுவும் கிடையாது. ஸோ அது எதுவுமே கிடையாமல் இருக்கிறதால இன்றைக்கி வந்து ஒரு அந்த லவ் கான்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அமித், கானா, வினோத், வியானா ஒரு கான்செப்ட் மாதிரி. ஸோ பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு கான்செப்டை பண்ணிவிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு ஏதோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதை தவிர்த்து வந்து அவங்ககிட்ட வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ ப்ளேவுமே வந்து இன்னும் அந்தளவுக்கு இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வாரம் வெளியேறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது, அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஸோ கடைசியாக இருக்குது நம்ம ரம்யா தான் இருக்காங்க. ரம்யாவோட ஓட்டிங் பார்த்தா 30,948 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தா 6% எடுத்துருக்காங்க. ஸோ ரம்யாவுக்கு வந்து இந்த டாஸ்கில் வந்து அவங்களுக்கான ஒரு எதுவுமே பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ அவங்க நிறைய இடத்துல தெரியல, ஓகேங்களா, அவங்க வந்து யாருமே ஜட்ஜாக போடல, அட்வொகேட்டாக போடல, எதுவுமே போடல. அதனால் வந்து இந்த குமஸ்தாவாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க தவிர மற்றபடி வந்து அவங்களுக்கான பொட்டன்ஷியல் எதுவுமே கிடைக்காத மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டாஸ்க்கு மட்டும், இந்த வாரத்துக்கு டாஸ்கில் வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் வந்து அவங்க வெளியேறது வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைப்பேன். பட் அதுக்குள்ளே வந்து சேதனை வந்து ஒன்று வியானா இல்லை எஃப்ஜே, இவங்க 2 பேரில் யாரையா ஒருத்தர் தூக்கிறது வாய்ப்பு இருக்குது. இவங்களை மீறி வேறு யாரும் தூக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ரம்யா அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறதுனா வாய்ப்புகளே ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து அவங்க ஏதோ வந்து ப்ளே பண்ணுற மாதிரியே இருக்காங்க. பட் மக்கள் வந்து அவங்கள ஓட்டு லீஸ்ட்டில் தான் இருக்காங்க. இப்போன்னு கிடையாது, ஒரு 6வது வாரம் 7வது வாரத்தில் லீஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஆனால் இவங்க எந்த ஓட்டை பேஸ் பண்ணி ரம்யா வீட்டுக்குள்ளே விற்கிறாங்கன்னே தெரியல. அவங்க கேம் விளையாட மாட்டேன்றாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுறாங்க, சில டாஸ்க் அட்டன் பண்ணுறாங்க. பட் மற்றபடி வந்து அவங்களோட கேம் பிளே வந்து அந்தளவுக்கு சூப்பராக சொல்கிற அளவுக்கு இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அளவுக்கு கிடையாது அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு தோணுது. பட் வந்து எதனால் வச்சுருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ண மக்களை மறக்கவே சந்திக்கலாம். நன்றி.